அபிராமி. வாங்க மேடம். ஹலோ சார். சார் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. என்ன பார்க்கணும் மேடம்? லேட்டஸ்ட் டிசைன்ல நெக்லஸ் வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு மேடம். மோகன் சார், மேடம்க்கு நெக்லஸ் காட்டுங்க, நியூ பேட்டர்னா காட்டுங்க. வாங்க மேடம் உட்காருங்க. நெக்லஸ் எடுத்து காட்டுங்க. சார் என்ன பார்க்குறீங்க சார்? அந்த மேடம் என்ன பார்த்துட்டு இருக்காங்களோ அதே காட்டுங்க. டிசைன்ஸ் எல்லாம் ஃபேஷனாக ட்ரெண்டியாக இருக்கணும். ஓகேயா? ஓகே சார். சார் நெக்லஸை பாருங்கள். சார் ஏசி சாரோட பொண்ணு வீணா உடம்பு கெடுத்துக்காதீங்க சார். ஏசி பொண்ணு தானே, அப்போ கூலாக தான் இருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்கள் அவுட்லுக்கு ரொம்ப அல்ட்ரா மாடலாக இருக்கு. ஆனால் உங்கள் டேஸ்ட்டு சுத்த பட்டிக்காடாக இருக்கு. நான் உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டேனா? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். தேவையில்லாம நான் வம்பிழுத்துட்டு இருக்கேன். திரும்பவும் என் விஷயத்தில் தலையிட்டு ஈவ் டீசிங் சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஏன் டென்ஷன் ஆறீங்க மேடம்? நீங்கள் இயல்பாகவே அழகாக இருக்கீங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற நகை உங்களை இன்னும் அழகாக்கணுமே தவிர உங்கள் அழகை கெடுக்கக்கூடாது. அதை பத்தி உனக்கு என்னடா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். சார் பார்த்தா டீசெண்டாக இருக்கீங்க, ஏன் சார் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறீங்க? ப்ளீஸ் கோ அவுட் சார். நீங்கள் ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க ஏன் ஆளு தான். இவங்களுக்கு நகை செலக்ட் பண்ணி கொடுக்கதான் நான் வந்திருக்கேன். இவ்வளவு அக்கறை இருக்கிறவன் எனக்கு முன்னாடி வந்திருக்கணும்டா. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். லவ் ஏத்துக்கிற வரைக்கும் எங்க பின்னாலேயே அலைவீங்க. எங்களுக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவீங்க. லவ் ஓகே ஆச்சுன்னா எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடும். நாங்க உங்களுக்காக காலம் முழுக்க காத்திருக்கணும். அப்படிதானே? கோச்சிக்காத சந்தியா, ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போனேன், லேட் ஆயிடுச்சு. எப்ப கேட்டாலும் இதே பதில ரெடிமேடா வச்சிருக்கடா. நீ ஒண்ணும் எனக்கு செலக்ட் பண்ணி தர வேணாம், நானே பாத்துக்கிறேன். ரிலாக்ஸ் பேபி. சார் கஸ்டமர் சூடா இருக்காங்க, அவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. மாடல்ஸை என்கிட்ட காட்டுங்க. இது நல்லா இருக்குல்லடா? இதுவும் நல்லா இல்ல, நல்ல அழகா இருக்கணும். இந்த மாடல் காட்டுங்க. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? வேணும். வேற ஏதாவது பாக்ஸ் எடுங்க. இது பாரு, இந்த மாடல் நல்லா இருக்கு பாரு. நல்லா இருக்குல்லடா? இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, வேணும்னு நினைக்கிறேன். இது காட்டுங்க. நல்லா இருக்கா? இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, வேற ஏதாவது பாரு. வேணா இதை ட்ரை பண்ணி பாரு. இதான் நான் பார்க்கல. இத பாரு, எனக்கு பிடிச்சிருக்குடா. சரி இது ஓகே, இது நல்லா இருக்கு, இதை பேக் பண்ணுங்க. என்னடா இதுக்கே டயர்ட் ஆயிட்ட? பர்த்டேக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம். நம்ம கல்யாணத்தை நினச்சி பார்த்தேன், தலையே சுத்துது. நீ தான் இப்படி புலம்புற. என் அப்பாவா இருந்தா ஏமா இப்படி குறைச்சலாம் வாங்கியிருக்கேன்னு கேட்பாரு. பில்லு செட்டில் பண்ணுறது அவரை என்ன? ஏசிக்கு எல்லாமே ஓசியில் தான் கிடைக்கும். என் அப்பா பத்தி தப்பா பேசிட்டு இருந்த உன்னை கொன்னுடுவேன். சரி சரி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். போலாமா? இரு சந்தியா, என் லவ்வோட அடையாளமா நான் உனக்கு ஒரு சின்னதாக ரிங் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். நீயே பார்த்து செலக்ட் பண்ண. நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும். அது கிஃப்ட் கொடுத்து தான் வெளிப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. நீ முதல் படம் பண்ணி முடி, லைஃப்ல செட்டில் ஆகு. அதுக்கப்புறம் நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்.
இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணாம். இல்லை சந்தியா, லவ் மனசுக்குள்ள மட்டும் வச்சிருந்தா அது போதாது. அதை அப்பப்போ வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் லவ்வும் லைவாக இருக்குன்றது என் பாலிசி. அதுவும் இல்லாமல் நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீ செலிப்ரேட் பண்ணுற முதல் பர்த்டே இது. எதுவும் வாங்கி கொடுக்கலனா என் மனசு கேட்குமா? நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணாத சுப்பு. நீ ஷார்ப்பா 12 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணு, அதே எனக்கு போதும். எனக்கு விஷ் பண்ற முதல் கால் உன்னுடைய ஃபோன் காலாக தான் இருக்கணும். அதெல்லாம் ஓகே சந்தியா, ஆனால் எனக்காக ஒரு ரிங் வாங்கிக்க மாட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஓகேவா? சரி வா. சார், லேடிஸ் ரிங்ஸ் கொஞ்சம் காட்டுங்களேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். பாத்தியா, நம்ம 2 பேர் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு. சார், இந்த ரிங்கு எவ்வளோ ஆகும்? இது ஒரு 8500 ஆகும் சார். இவ்வளவு காஸ்ட்லியே வேணாம் சுப்பு. நான் வேணா வேற ஏதாவது செலக்ட் பண்ணிக்கிறேனே. என்ன சந்தியா, அது நம்ம 2 பேருக்கு பிடிச்சி எடுத்துருக்கோம்ல, திருப்பி தர வேணாமே. சார், நான் இதை ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஈவினிங் வாங்க. கையில காசு இல்லாம எதுக்குடா என்ன செலக்ட் பண்ண சொன்னேன்? நான் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தா நீ மனசுக்கு பிடிச்சதே எடுத்துருக்க மாட்டேன். அந்த பட்ஜெட்டுக்கு உள்ளது என்னவோ அதை தான் எடுத்திருப்ப. இப்போ நீ உன் மனசுக்கு பிடிச்சதே எடுத்திருக்க. இதுக்கான அமௌண்ட்டை நான் ரெடி பண்ணிடுறேன். லைஃப்ல எனக்கு எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் கிடைச்சிருக்குடா. ஆனா யூ ஆர் மை ரியல் கிஃப்ட். மிஸ்டர் உதயகுமார், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 15 வருஷமா இருக்கேன் சார். ஆஹா, அப்போ இது உங்களோட ப்ராஜெக்ட் தானே? ஆமாம் சார், தர்தரம் பிடிச்ச ப்ராஜெக்ட் சார் இது. தரிதரம் பிடிச்ச ப்ராஜெக்டா இல்லை தப்பான காரியங்களுக்கு பயன்படுற ப்ராஜெக்டா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். இத்தனை நாள் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். திருஷ்டி பரிகாரம் மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு. நியூஸை கேள்விப்பட்டு நானே ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். கலெக்டரை கொள்றதுக்கு போயும் இந்த பில்டிங் தானே கிடைச்சது. அவங்களுக்கு வசதியா இருக்கிற மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க, அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கட்டி வைக்கல சார், கட்டி விட்டுட்டேன். இந்த பில்டிங்காக கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். திடீர்னு 2-3 பேரு இந்த பில்டிங்கோட வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி நானும் பைனான்சியலா லாக் ஆயிட்டேன். பர்சனலா குடும்பத்திலையும் 2 டெத் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த பில்டிங்கோட தரத்திரம் நம்மள தெருத்துதுன்னு நினைச்சு அப்படியே டிராப் பண்ணிட்டேன். அப்படியே விட்ட பில்டிங்னு சொல்றீங்க, அப்புறம் அதை பார்த்துக்க எதுக்கு வாட்ச்மேன் போட்டிருக்கீங்க? பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா கட்டுற நிலைமையில நான் இல்ல சார். வேற யாராவது வந்து கேட்டா இடத்தோட சேர்த்து வித்துடலான்னு இருக்கேன். இங்க யாராவது விசாரிக்க வந்தா தகவல் சொல்றதுக்கு ஆள் வேணும்னு தான் வாட்ச்மேனை போட்டு வச்சிருக்கேன் சார். கலெக்டரை கொள்றதுக்கு பக்காவா பிளான் போட்டு அதை நிறைவேற்றிருக்காங்க. எங்க கணிப்புப்படி நிச்சயமா அதை ஒரு நாள்ல செய்ய முடியாது. 2-3 நாளாவது இங்க வந்துட்டு போயிருக்கணும். உங்க பில்டிங்ல ஏறி பார்த்திருக்கணும். வாட்ச்மேனோட உதவி இல்லாம அவனுக்கு தெரியாம இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனா அவன்கிட்ட விசாரிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவன் தலைமறைவாயிட்டான். சோ இந்த கொலை முயற்சிக்கு அவனை உடந்தையா இருப்பான்னு நாங்க சந்தேகப்படுறோம். இருக்காது சார், அவன் ரொம்ப நல்லவன். எனக்கு அவனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அவன் என்கிட்ட 10 வருஷத்துக்கு மேல வேலை செய்யறான். இந்த மர்டருக்கு அவன் ஹெல்ப் பண்ணிருப்பான்ங்கிற விஷயத்த என்னால நம்பவே முடியல. ஒருவேளை யாராவது அவனை மிரட்டி சம்மதிக்க வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது சார். அவன் மேல தப்பு இல்லைன்னா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் ஏன் தலைமறைவாக்கணும்? அதான் சார் எனக்கும் புரியல. எனக்கு எந்த தகவலும் சொல்லல சார். அதனாலதான் நாங்களும் சந்தேகப்படுறோம். ஆமா, அவன் எந்த ஊரு? மதுரை சார். மதுரையில் அவன் தங்கியிருக்கிற அட்ரஸ் தெரியுமா? தெரியும், எழுதி தரேன் சார். போலீஸ் தேடுவாங்கன்ற பயத்துல அவன் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். எங்க தரப்புல நாங்க தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம். நீங்க வேற வகையில அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. சரிங்க சார்.
மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு ஆ, சார். அவன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி ஆ, வீட்டுக்கு வர சொல்லி அவங்க கிட்ட பேசுங்க. சரிங்க சார். ம். இந்த கேஸ் விஷயமா நான் உங்களை திரும்ப விசாரிக்க வேண்டியிருக்கோம். தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்க. வாட்ச்மேனை பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் திவாகர் 93800 93800 97378. 97378. ம். சரிங்க சார். மிஸ்டர் உதய், வாட்ச்மேனை பத்தின எந்த டீடைல்ஸையும் என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் குற்றவாளி பத்திங்க இருந்த பில்டிங்கோட ஓனருங்கிற பேர்ல இந்த கேஸ்ல உங்களையும் அக்யூஸ்ட் ஆக்கிடுவேன். அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். நான் ஒரு பிசினஸ் மேன். என்னுடைய பிசினஸ்ல வர பிரச்சனையில கூட பொறுமையா பேசி தீர்க்கணும்னு நினைக்கிறவன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டி ஹெல்ப் பண்ணணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டேன். தேவையில்லாம என்ன இதில் மாட்டி விட்டுறாதீங்க சார். ம். எனக்கு எந்த தகவல் தெரிஞ்சாலும் நான் உடனே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சார். தட்ஸ் குட். சார், மேடமுக்கு இப்போ எப்படி இருக்கு? பொழைச்சுப்பாங்களா? அவ பொழைச்சிட்டா நான் செத்துருவேன்னு உனக்கு தெரியாதா? நானும் அந்த பயத்துல தான் சார் கேட்கிறேன். ச்சே! ஒரு முடிவுக்கும் வர முடியல. சுட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ரெண்டும் கட்டா நான் நிக்குது. கூடாது, அவ பழைக்க கூடாது. சார், டாக்டர் என்ன சார் சொல்றாங்க? யமனும் டாக்டரும் சேர்ந்து மங்காத்தா ஆடிக்கிட்டு இருக்காங்க. டாக்டருங்க ஜெயிக்க கூடாது. அவ என் கையால சாகணுங்கிறது விதி. அதான் கொத்துயிரும் கொல உயிரோட கிடக்கிறா. அவ மூச்சை நிறுத்தணும். சார், போலீஸ் இருப்பாங்களே சார், யாரை வச்சு நீங்க செய்ய போறீங்க? அவளுக்கு தாலி கட்டின கை. இப்போதைக்கு இதை விட நம்பிக்கையான ஆயுதம் என்கிட்ட இல்ல. நான் இந்த நிலைமைக்கு வர காரணமே அவதான். அவ படிப்பும் பதவியும் தான் அவளுக்கு யம. நான் அவளை கொல்லல. அவளோட நேர்மையும் நியாயமும் தான் அவளை கொல்ல போகுது. எஸ், அவ சாவுக்கு அவளே தான் காரணம். கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போயிருந்தா நான் கோடீஸ்வரன்டா. ச்சே! என்ன கொலகாரனாக்கிட்டானே. என்ன ஏன் புள்ள அனாதை ஆயிடுவா? யோசிச்சு புண்ணியம் இல்லை, யோசிச்சு புண்ணியம் இல்லை. அவ இருக்கக்கூடாது, இருக்கவும் விட மாட்டேன்.
சரண்யா. பாம்பு வச்சு உன்னை கொல்லணும்னு நினைச்சேன். அங்க இருந்து தப்பிச்சிட்டேன். யாரு எவனே தெரியல, உன்னை துப்பாக்கியால சுட்டா. அதுல இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா இப்ப நீ தப்பிக்கவே முடியாது. ஐ எம் ரியலி சாரி. இந்த இன்ஜெக்ஷன்ல எந்த விஷமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இதை நான் இப்ப இன்ஜெக்ட் பண்ணேன்னா இதுல இருக்கிற காத்து உன் உடம்புக்குள்ள போய் இம்மீடியட்டா நீ செத்துருவம்மா. இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது சரண்யா, தப்பிக்கவே முடியாது.